Hi, hello students. நீங்க 12th முடிச்சிட்டு next BSc ல OTAT எடுத்து படிக்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. நம்ம இந்த வீடியோல OTAT கோர்ஸ்னா என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் என்ன, டியூரேஷன் என்ன மாதிரி ஸ்கோப்ல கிடைக்கும்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பத்தினா கோர்ஸ் அண்ட் காலேஜ் பத்தினா அப்படி செல்லம் பார்த்துட்டு இருக்கோம். சோ நியூஸா பாருங்க. Okay, first நம்ம BSc OTAT என்னன்னு பார்ப்போம். அதாவது ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி சொல்வாங்க. இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப முக்கியமான கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 12th பயாலஜி குரூப் ஆர் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்க மார்க்ஸ்ல 50% ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான எலிஜிபிள் நீங்க ஆக முடியும். கோர்ஸ்க்கான டியூரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் வரக்கூடிய யூஜி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு நீங்க 1 இயர் இன்டர்ன்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல எடுத்து படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் கண்டிப்பா 150 எபோ இருந்தா மட்டும் தாங்க கவுன்சிலிங்ல கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணுங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் ஆபரேஷன் நடக்கும்போது அங்க ஏதாவது சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தா அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சேம் டைம் ஆபரேஷன் முடிஞ்ச அப்புறமா ஒரு பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிறது படிப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எங்கெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் காலேஜஸ்ல படிக்க முடியும் ஆர் டீம்டு காலேஜ்ல படிக்க முடியும். ஸோ நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் நடத்தக்கூடிய பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆகி வரணும். உங்களுடைய கட் ஆஃப் 150 எபோ இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஃபீஸே பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க வரும். ஸோ நீங்க லோயஸ்ட் ஃபீஸ்ல நீங்க படிச்சு முடிக்க முடியும். ஆர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா இயருக்கு 25,000ல இருந்து மேக்ஸிமம் 1,25,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் இருக்கும். அது நீங்க சூஸ் பண்ற காலேஜஸ் பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும். ஓகே, OTAT படிச்சுட்டு நம்ம எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், எந்த மாதிரி ஃபீல்ட்ல நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா ICU வார்ட், எமர்ஜென்சி வார்ட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி பேக்கேஜும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு 4 to 5 lakhs வரைக்கும் சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இன்னமும் ஹை ஆகும். ஓகே, OTATல எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, மைக்ரோ ஆர்கானிசம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, சோசியாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எந்த மாதிரியா ஜாப் பொசிஷன்ல நீங்க போகலாம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா OTAT பொறுத்துக்கு ஒரு டீச்சராவோ லெக்சராவோ போகலாம். ஆர் பத்தி நீங்க அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்ட போக முடியும். ஆர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம். அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்ண முடியும். ஓகே, OTAT நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, BSc கோர்ஸ் படிச்சிட்டீங்க, அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்ல எடுத்து படிக்கணும், மாஸ்டர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாங்க. எந்த மாதிரி கோர்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MSc கோர்சஸ் இருக்கு, MD கோர்சஸ் இருக்கு, இதுவும் இல்லாம PhD வரைக்கும் கோர்சஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது நீங்க நான் சொன்ன மாதிரி லெக்சரா போலாம், டீச்சரா போலாம், அசிஸ்டண்டா போலாம், அதை பத்தி நீங்க லேப் டெக்னீஷியனாவோ இல்ல சயின்டிஸ்டா கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய கட்டம் OTAT கோர்ஸ்க்கு எலிஜிபிளா தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் கூட டாப் மெடிக்கல் காலேஜ்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.